கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிதியோன் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவி என்று இந்த தியானத்தில் நான் செய்ய விரும்புகின்றேன். இந்த தியானத்துக்கு முன்பாக ஒரு பாடலை பாட விரும்புகின்றேன். அந்த பாடலை நீங்களும் கேளுங்கள். பாவம் நான் செய்தேன், பாரம் நீ சுமந்தாய். பாவம் நான் செய்தேன், பாரம் நீ சுமந்தாய். ஆசையில் நான் அலைந்தேன், ஆணிகள் நீ அடைந்தாய், ஆணிகள் நீ அடைந்தாய். பாவம் நான் செய்தேன், பாரம் நீ சுமந்தாய். உலக மாயையில் நான் உழன்று தவித்தேன், ஒரு நொடி என்னை கண்டு உருகி நின்றீரே. இமைப்பொழுதென்னை கைவிட்டாலும், இமைப்பொழுதென்னை கைவிட்டாலும், இரக்கங்களால் என்னை அழைத்தவா, இரக்கங்களால் என்னை அழைத்தவா. பாவம் நான் செய்தேன், பாரம் நீ சுமந்தாய். அன்பேனும் அலைகளில் அகப்பட்டு தவித்தேன், ஆசை புயலில் அடிபட்டு நொந்தேன். அருகினில் வந்து அணைத்தவா, அருகினில் வந்து அணைத்தவா. அர்ப்பணித்தேன் என்னை ஆண்டவா, அர்ப்பணித்தேன் என்னை ஆண்டவா. பாவம் நான் செய்தேன், பாரம் நீ சுமந்தாய். இந்த பாடல் வரிகள் யாவும் ரெவரன் அமுத யோசப்பாளனுடைய வரிகளாகவும் அவர்களை இசையமைத்து பாடின பாட்டை நான் இப்போது பாடினேன். இந்த பாடல் வரிகளில் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தாவியானவர் எப்போதுமே நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை தருகிறது இல்லையா? இந்த பாடலின் வரிகளில் வருகின்ற உலக மாயையில் நான் உழன்று தவித்தேன் என்ற வார்த்தையும், ஆசை புயலில் அடிபட்டு நொந்தேன் என்கின்ற வார்த்தைகள் நம்முடைய கர்த்தருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. நியாயாதிபதிகள் 6:34 கொடுக்கப்பட்ட அந்த வசனத்திலே கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6-7 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தால், கிதியோன் முயற்சியுடையவராகவும் தனது விளைச்சலை மீதியானியரிடத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்துகிறார். தன்னை குறித்து சிந்தித்தை விட தனது மக்களான இஸ்ரவேலர்களுக்காக அவர்களின் அவலநிலையினை எண்ணி மிகவும் வருந்துகிறார். கர்த்தரிடத்தில் தாழ்மையுடனும் இருந்தார். கர்த்தருடைய அற்புதங்களை அவர் விசுவாசித்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற போது நியாயாதிபதிகள் 6:37 கிதியோன் கர்த்தரின் அற்புதத்தை காண விரும்புகிறார். அவர் கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு, நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் செய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்போது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று அதனாலே அறிவேன் என்று சொல்லுகிறான். அதாவது இது ஆண்டவராய கர்த்தரை அவன் சோதித்து பார்க்கவில்லை, அதுக்கு மாறாக அவர் கர்த்தருடைய அற்புதத்தை காண விரும்புகிறார் என்றுதான் நாம் பொருள்படுகிறது. எனவே அதன்படி அது நடக்கிறது. அங்கே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இது தவிர கர்த்தரிடத்தில் அவர் பயபக்தி நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான். ஏனென்றால் அடுத்த நியாயாதிபதிகள் 6:39 வாசிக்கின்றோம். அவர் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக, உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் பயபக்தி நிறைந்தவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன்படி ஆகிறது. எனவே எபிரேயர் 11, 12 மற்றும் 32 அதிகாரங்களில் அவர் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். தனது படை வீரர்களை விட தனது எதிரிகளான மீதியானியருடைய படை பலமிக்கதாக இருந்தது
அது அவனுக்கே தெரியும். ஆனால் கர்த்தருடைய கட்டளைக்கு அவர் இணங்குகின்றார். இங்கே இருக்கின்றார். எப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட 32,000 வீரர்கள் மாத்திரமே இருந்தார்கள். 32,000 வீரர்கள் மாத்திரமே இருந்தார்கள். அதில் ஆண்டவர் சொன்ன மாதிரி 31,700 வீரர்களை அவர் திருப்பி அனுப்ப சொல்லுகின்றார். அவர் பாளையத்துக்கு திருப்பி அனுப்புகின்றார். வெறும் 300 பேர்கள் மாத்திரமே அழைத்தார். வெறும் 300 பேர்களை மாத்திரமே வைத்து கொண்டிருந்தார். கையிலேயோ பட்டயமில்லை, வெறும் தீவெட்டிகளையும் பானைகளையும் எக்காலங்களையும் கொண்டு கர்த்தரின் மீது கொண்ட விசுவாசத்தினாலும் அவரின் கட்டளையினாலும் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இறை மக்களே, நியாயாதிபதிகள் 6:34 படி கர்த்தருடைய ஆவியானவரின் நிறைவு பெற்றவராக கர்த்தரின் வழிநடத்துதலின் பேரில் செய்யும் ஊழியமே சிறந்தது என கிதியோனின் வாழ்க்கை வழியாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உபவாச நாட்களில் கிதியோன் பெற்ற கர்த்தரினுடைய ஆவி போல நாமும் அடைய முயல்கின்றோம். இந்த செய்தி, இந்த தியானத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்மை குறித்து சிந்திப்பதை விட மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் அற்புதங்களை நமக்காக செய்து வருகிறார். இன்னும் அவரிடம் கேட்கும் பட்சத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தரின் மகிமையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இறுதியாக கிதியோன் பெற்ற கர்த்தரினுடைய ஆவியை நாமும் பெற முயற்சி செய்ய வேண்டும். இந்த திருவார்த்தைகளை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இத்திருவிழத்தை ஆஸ்வதிப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக மிக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவரை நாங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையைப் போல நாங்கள் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதை அதிகமாக நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக, உங்களுடைய அற்புதங்களை நாங்கள் மகிழ்விக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ கிருபித்தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக அல்லாதபடிக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக கிருபி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.